ரா ஆரம்பிச்சு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செத் ரோலின்ஸ் பேக் ஸ்டேஜ்ல வருவாரு. அப்ப ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குன்னு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நியூ டே வருவாங்க. நியூ டே வந்த உடனே ஆடியன்ஸ்லாம் பேச விடாம பூ தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பூ பண்ணிக்கிட்டு இருந்த நியூ டே வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்களால பேசக்கூட முடியாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யாரும் எதிர்பார்க்காம நியூ டே செக்மெண்ட்ல உள்ள வருவாரு. யார் வருவாருன்னு கேட்டிங்கன்னா, ஜே யூசோ ஆடியன்ஸ் சைட்லேருந்து என்ட்ரன்ஸ் குடுத்துருப்பாரு. ஜே யூசோ உள்ள வந்து பேச ஆரம்பிப்பாரு. நியூ டே நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்ற மாரி பேசிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ் பேச விட மாட்டாங்க. நீ பேசி அவங்கள பேச சொல்ல வை, என்ன பேச விட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் பேச சொல்லுவாரு. அப்பயும் ஆடியன்ஸ் பூ தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரும் ஆடியன்ஸோட சேர்ந்து நியூ டேவை அசிங்கமா கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கலாய்ப்பாரு. கலாய்ச்சோடனே சேவ் கோவம் வந்துடும். சேவ் அடிக்க வருவாரு. உடனே கோஃபி தடுத்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து நியூ டே அங்கிருந்து ரொம்ப கோவத்தோட கிளம்பிடுவாங்க. நியூ டே கிளம்பினோடனே ஜே யூசோ வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சு, ஜே யூசோ எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சு, ஜே யூசோ வந்து இந்த ஜே ஈசோ வந்து பதில் யாருக்கு கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைன் வந்துருவாங்க. பிளட் லைனில் டேமாட்டாங்க, ஜேக்கப் ஃபெக்ட், அதுக்கப்புறம் சோலோசிக்கே சொல்லுவார், நான் தான் ட்ரைபிள் சீஃப், வேறு யாருமே ட்ரைபிள் சீஃப் கிடையாது. நீனு உன்னோட பிரதர் ரோமன் ரெயின்ஸ் இங்கே உள்ள ஆடியன்ஸ் எல்லாருமே எங்களை அக்னாலஜிமெண்ட் என்ன அக்னாலஜிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொல்லிட்டு இந்த செக்மெண்ட் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் இந்த செக்மெண்ட் நடந்து முடிஞ்சோடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஜே ஈசோ பேக்கில் வந்து பின்னாடியே வந்து ட்ரீம் மேக்கர் அட்டாக் பண்ணார். ட்ரீம் மேக்கர் அட்டாக் பண்ணி என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் மூஞ்சிலேயே 4 குத்து வைப்பாரு. குத்து வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு அடிச்சு போட்டு டிஷர்ட்டை கழட்டி போட்டு மூஞ்சிலேயே 4 குத்து வைப்பாரு. குத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் கெல்மாரா கிக் போடுறதுக்காக ரெடியாக இருப்பார். கெல்மாரா கிக் போடுறதுக்கு ரெடியான ட்ரீம் மேக்கர் அங்கேருந்து உடியர் வரை கெல்மாரா கிக் இருக்காங்க. இதை பார்த்த ஜே ஈசோ எஸ்கேப் ஆகிறதுக்காக சூப்பர் கிக் வைப்பார். சூப்பர் கிக் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜே ஈசோ மூஞ்சில் 4 குத்து குத்துவார். அதுக்கப்புறம் வந்து ட்ரீம் மேக்கருக்கும் ஜே ஈசோக்கும் கொஞ்சம் சண்டை நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த இடத்துல வந்து ட்ரீம் மேக்கர் வந்து கை ஓங்கி இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஹெட்பெட் போட்டுருவாரு. ஹெட்பெட் போட்டோடனே மண்டையால் முட்டுனோடனே அதுக்கப்புறம் ஜே ஈசோலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஜே ஈசோ அப்படியே தடுமாறி கீழே விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜே ஈசோ காப்பாற்றுறதுக்காக அங்கே பேக் ஸ்டேஜ்லேருந்து ஒர்க்கர்ஸ் அதுக்கப்புறம் ரெஃப்ரிலாம் வருவாங்க. ரெஃப்ரிலாம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் மேக்கர் டிரைவை வெளில அனுப்புவாங்க. ஜே ஈசோ சுற்றி நின்றுட்டு ட்ரீம் மேக்கர் டிரைவ் வெளில அனுப்பணுன்னு ட்ரீம் மேக்கர் கொஞ்சம் கொஞ்சமாக போவார். கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரன்ஸ் கிட்ட போன ட்ரீம் மேக்கர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் நல்ல திடீர்னு ஒட்டியாந்து வந்து ஜே ஈசோவுக்கு தன்னோட சூப்பர் கிக்கை தன்னோட கெல்மாரா கிக்கை போட்டுருவாரு. போட்டதுக்கு அப்புறமா தான் அவர் அதுக்கப்புறம் அங்கேருந்து போவார். அது வரைக்கும் விட மாட்டார். போட்டுட்டு மட்டும் இல்லாமல் அந்த கெல்மாரா கிக் போட்டுட்டு அவர் மண்டையை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுறான்னு சொல்லி அவரை இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சாட் கேபிள் தன்னோட அமெரிக்கன் மேடோட டீமோட வந்திருப்பார் மேட்சுக்காக. யாருக்காக கூட மேட்ச்னு கேட்டிங்கன்னா, ஓட்டிஸ் கூட மேட்சுக்காக வந்திருக்க சாட் கேபிள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மேட்ச்சில் முழுக்க சீட் பண்ணி தான் விளையாண்டாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டிஸை அவரால் சமாளிக்கவே முடியல. ஓட்டிஸ் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். சாட் கேபிள் ஏன் இவ்வளோ கேவலமாக சீட் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவரோட டீம் வச்சு தான் சீட் பண்ண. ஃபஸ்ட்டு அமெரிக்கன் மேடில் உள்ள மற்ற டேக் டீம் மெம்பர்ஸ் 2 பேருமே வருவாங்க. 2 பேரையும் ஓட்டிஸ் அடித்து ஓட விட்டுரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த உமன்ஸ் மெம்பர் வருவாங்க. உமன்ஸ் மெம்பர் காலை பிடிச்சிக்கிட்டு வருவாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் திசை திரும்பின ஓட்டிஸ்க்கு வந்து சப்மிஷன் மூவ் போட்டு இந்த மேட்ச்சை வந்து முடிச்சு விட்ருவார் சாட் கேபிள். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சாட் கேபிள் வந்து ஒரு வந்து வெற்றியே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். கேவலமான வெற்றி. இந்த மாதிரி வெற்றிக்கு வந்து அவர் வந்து ஜெயிச்சிருக்கே தேவையில்லை. சாட் கேபிள் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ரெஸ்லர் தான். ஆனால் வந்து அவரை வந்து இவ்வளோ கேவலமாக வந்து காமிக்கிறாங்க. அது ஒன்று தப்பான விஷயம் தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் மேட் டீம் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்களோட ஃபியூடு தொடரப்போகுது. அமெரிக்கன் மேட் வர்சஸ் ஆல்ஃபா அகாடமின்ற ஃபியூடு தொடரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த உமன்ஸ் ரெஸ்லருக்குலாம் மேட்ச் வரும். அந்த ஃபியூடு தான் தொடரும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராவை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா, ரீகா ரிப்ளே வச்சு ஒரு ப்ரோமோ கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீகா ரிப்ளே லிவ் மோர்கனையும் வச்சு ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோட ஃபஸ்ட்டு வீக் ஷோவில் இவங்க 2 பேருக்கும் உமன்ஸ் வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குல்ல, அதுக்காக ஒரு சின்ன ப்ரோமோ கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ரோமோ வீடியோ தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட்டை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட்டை பேசிக்கிட்டு இருக்கும்போது லிவ் மோர்கன் மட்டும் அங்கே இருக்க மாட்டாங்க. ரெக்கி ரெண்டர்கள் பேக் ஸ்டேஜில் இருப்பாங்க. ரெக்கி ரெண்டர்கள்ட்ட கேட்பாங்க, இன்றைக்கி என்ன பிளான்னு. ரெக்கி ரெண்டர்கள் பிளானை சொல்லும்போது இதெல்லாம் தேவையில்லாத பிளான். நான் சொல்கிறேன் பாருங்க, இன்றைக்கி வைக்கிங் ரைடர்ஸோட எங்களுக்கு ஒரு மேட்ச் வார் கேமு, நாங்கள் 6 மேன் டேக் டீம் மேட்ச் விளையாடுறோம், இதுதான் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி ரெண்டர்கள் நக்கல் பண்ணிட்டு போயிட்டுருவார். லீவ் மோர்கன் வந்து சொல்லிடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ் சிஎம் பங்கும் ஆடம் பேர்ஸ் செஞ்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆட்ருத் பாடிக்கிட்டே வருவார். யாரை பற்றின்னு கேட்டிங்கன்னா, புச்சை பற்றி பேசும்போது புச்சி கோவப்பட்டு அடிப்பார் வந்து, என் பேர் புச்சி
புட்ச் கிடையாதுடா, புட்ச் இல்லை நான் புட்ச் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த இடத்த விட்டு போவார். ரொம்ப கோவமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் வந்து டேமேஜ் கண்ட்ரோலில் சேர்ந்த டெக்கடோகையும் ஐஎஸ்கையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது. டேமேஜ் கண்ட்ரோலில் சேர்ந்த ஐஎஸ்கைக்கும் டேமேஜ் கண்ட்ரோல் சேர்ந்த டெக்கடோகைக்கும் அதுக்கப்புறம் வெர்சஸ் ஜோயா ட்ராக்கி இவங்க 2 பேருக்கும் உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான செமிஃபைனல் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் வந்து நல்லாவே நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா டெக்கடோகை இந்த மேட்ச்சில் வின் பண்ணி வந்து அவங்க வந்து அடுத்த ரவுண்டு, அதாவது உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான ஃபைனல் மேட்சுக்கு வந்து செலக்ட் ஆகிடுவாங்க. அதில் அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் சாம்பியன். அதனால் வந்து அவங்க சாம்பியன் ஆகிறது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா அடுத்த வர ராவோட நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இவங்களுக்கான சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். அதில் வந்து தான் ஃபஸ்ட்டு உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் யாருன்னு தெரிய போகுது. அதுக்கப்புறம் 6 மந்த் டாக் டீம் மேட்சஸ்க்காக ஜட்மெண்ட் டே வருவாங்க. அதுக்கப்புறம் 6 மந்த் டாக் டீம் மேட்சஸ் நடக்கும். யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜட்மெண்ட் டே வர்சஸ் டேமியன் பிரைஸ் அண்ட் வைக்கிங் ரெட்ஸ் இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து ஜட்மெண்ட் டே வந்து இப்போ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கர்லிட்டோ வச்சுக்கிட்டாங்க சீட் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் டேமியன் பிரைஸ் இந்த மேட்ச்சில் டாமினிக் மிஸ்ட்ரியை வச்சு முடிச்சு வின் பண்ணிடுவோம். வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜட்மெண்ட் டே ஒட்டு மொத்தமாக டேமியன் பிரைஸ்ட்டை அட்டாக் பண்ணுவாங்க. டேமியன் பிரைஸ்ட்டை ஃபின்பாலர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஃபின்பாலருக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக டேமியன் பிரைஸ்ட்டோட காலை பிடிச்சி பாரு கர்லிட்டோ. அதுக்கப்புறம் காலில் போட்டு அடின்னு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரோட ஃபின்பால் தன்னோட ஃபினிஷரை போட்டு போகலான்னு பார்ப்பாரு. அந்த இடத்துல வைக்கிங் ரெட்ஸ் உள்ளே வந்துருவாங்க. அதோட அவங்க எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. அந்த இடத்துல அந்த செக்மெண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் யூசோ ரொம்ப கடுப்பாக இருப்பார். பேக் ஸ்டேஜில் கடுப்பாக ஆடம் பேர்ஸ் போய் முறைப்பார். முறைச்சோன்னே ஆடம் பேர்ஸ் என்ன பண்ணுறதுன்னா உன்னோட பிரச்சனை புரியுது, உனக்கு ட்ரீம் மேக்கரோட அடுத்த வர ராவோட நெட்ஃப்ளிக்ஸில் 1-on-1 சிங்கிள்ஸ் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் யூசோ அதை ஒத்துக்கிட்டு அந்த இடத்துல காண்பிடுவார். அதுக்கப்புறம் மிஸ்ட்ரியான வீடியோவை திருப்பி போட்டுக்காம்பா. அந்த மிஸ்ட்ரியான வீடியோ ஆளாக யாருன்றது ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறோம். அது பற்றி அடுத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா லவுடி கிங் சார் வந்து பேசிக்கிட்டு இருப்பார். பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் சாமஸ் ரிட்டன் வந்திருக்காரு. சாமஸ் வருவார்ன்றது யாருமே எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட சர்வீஸ் சீரிஸ்க்கு அப்புறம் சாமஸ் ஆளே காணாமல் போயிருந்த சாமஸ் இப்போ ஷாக்கிங்காக வந்திருந்தார். ஷாக்கிங்காக வந்து லவுடி கிங் சார்கிட்ட பேச தான் போகிறாருன்னு பார்த்தா பேச்சு தான் கிடையாது. உடனே வீச்சு தான் சொல்லிட்டு அந்த இடத்துல உள்ள போனோடனே அடிப்பாருன்னு பார்த்தா அடி தான் வாங்கினாரு. 4 முத்து வாங்கினாரு. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா லவுடி கிங் சாருக்கு ஒரு நீக்கிக்க விட்டாரு. அந்த நீக்கிக்கு விட்ட உடனே சாமஸ் பொழைச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த நீக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதாவது தன்னோட வந்து ப்ரோ கிக்கை விடுவார். ப்ரோ கிக்கை விடும்போது காலை கூட அவரால் மேலே தூக்க முடியாது. ஏன்னா ஜீன்ஸ் அந்த அளவுக்கு டைட்டாக இருந்துச்சு போல. அதை மேனேஜ் பண்ணி லவுடி கிங் சார் அப்படியே ரோல் பண்ணி போயிட்டாரு. அடிபட்ட மாதிரி காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் நியூ டே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் LW ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். நீ என்னடா ரெமிஸ்டர் பெரிய ஆளா, நீ என்ன லாக்கர் ரூம் நீ தான் கையாளுறியா அப்படி இப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு உங்க கூட ஒரு மேட்ச் வேணும் அடுத்த வாரம், நீ வரியா இல்லை இந்த மாஸ்க் போட்டவன் வரனா, அந்த தொப்பி போட்டவன் வரனா, இல்லை இந்த மொட்டை மண்டையனை வரனா, இல்லாட்டி இந்த பொம்பளை வருதா, யார் வருதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் உமன்ஸ்க்கான டோர்னமெண்ட்டோட செகண்ட் செமிஃபைனல் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்த இந்த மேட்ச்சை கண்டினியூ ஆரம்பிச்சு இந்த மேட்ச்சில் யார் இருக்குங்களா லைரா வர்சஸ் இஎஸ்கை இந்த மேட்ச்சை வந்து ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு தான். ஏன்னா இஎஸ்கைக்கு தான் சாம்பியன்ஷிப் மேட்ச்லாம் கிடைச்சிருந்துச்சு. அதனால் இந்த சாம்பியன்ஷிப் வச்சு கொடுப்பாங்க. இஎஸ்கை நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இந்த மேட்ச்சில் இஎஸ்கை பர்ஃபார்மன்ஸ் எந்த விதத்துலையும் குறைய கிடையாது. ஆனால் வந்து வித்தியாசமான முறையில் வந்து பின் பண்ணி லைரா இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. இந்த பின் பண்ணுறத பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இஎஸ்கையில் ஒன்றுமே பண்ண முடியல, சமாளிக்க முடியல. அதுக்கப்புறம் லைரா இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸோட ஃபர்ஸ்ட் வீக் ஷோவில் உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் வந்து டெக்கடோகை வர்சஸ் லைரா நடக்க போகுது. ராவோட மெயின் இவெண்ட் என்ன நடந்துச்சுன்னு செத் ரோலின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் ஃபேஸ் டு ஃபேஸ் நடந்துச்சு. அதுக்கு செத் ரோலின்ஸ் ஃபர்ஸ்ட் வர செத் ரோலின்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறார். சிஎம் பங்க் ஓடி போன கோலை, சிஎம் பங்க் பயந்தாங்குழி, சிஎம் பங்க் வந்து 10 வருஷம் காணா போனவன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிற. உடனே சிஎம் பங்க் வந்து ரொம்ப கோவப்பட்டு வர்றாரு. சிஎம் பங்க் வந்த உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டீவ் ஆஸ்டினை பற்றிலாம் பேசுகிறார் செத் ரோலின்ஸ். ஸ்டீவ் ஆஸ்டின் ஓடி போன மாதிரி நீயும் ஓடி போன கோலை, ஏன்னா ஸ்டீவ் ஆஸ்டினோட ஃபேன் தான் சிஎம் பங்குன்றதுனால அவரை வச்சே பேசுகிறார். அதுக்கப்புறம் உன்னால இந்த கம்பெனிக்கு நஷ்டம், இந்த கம்பெனியை நீ வந்து பழிவாங்க தான் வந்த, இந்த கம்பெனியை வந்து நீ வந்து வீணாக்க தான் பார்த்த, இந்த கம்பெனியை வந்து இல்லாமல் பண்ணணும்னு தான் நீ நினைச்ச அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ நீ வந்திருக்கிறது காரணம் பணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செத் ரோலின்ஸை பார்த்து சிஎம் பங்க் சொல்றாரு, உன் முட்டியை பார்த்துக்கோ, உன் கழுத்தை பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் வந்து உன் இடுப்பை பார்த்துக்கோ, அடுத்த வாரம் அதெல்லாம் நல்லா இருக்காது, டேமேஜ் பண்ணி விட்டுருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த வாரம் இவங்க 2 பேருக்கும் வார்த்தை முதல்ல பயங்கரமா இருந்துச்சு. இதை பத்தி ஃபுல்லா என்ன பேசினாங்கன்றது நம்ம ஏகேஎன் ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல டெடிகேட் வீடியோ இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இங்க வந்து ஷார்ட்டா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதுதான் இந்த வாரத்தில் ராவிலே நடந்துச்சு. இதுதான் பயங்கரமான சம்பவமா இருந்துச்சு. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.